யோவான் 15வது அதிகாரம் 7வது வசனம் இப்படியாக சொல்கிறது, நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வதெதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். இன்னைக்கு நம்மள ஒரு சிலர் என்ன சொல்றோம் அப்படின்னா, நான் ரொம்ப நாளா ஜெபிக்கிறேன், ஆனா ஜெபிக்கிற ஜெபத்துக்கு ஆண்டவர் பதில் தரல அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆனா சொல்ற நம்ம எப்படி இருக்கிறோம் நம்ம சிந்தித்து பார்த்துருக்குறோமா? இந்த வசனத்தை பார்க்கும்போது ஆண்டவர் யாருக்கு கேட்டுக்கொள்றத செய்கிறாருன்னு பார்க்கும்போது அவருக்குள்ளாடி நிலைத்திருக்கிறவங்களுக்கு தான் ஆண்டவர் செய்கிறாரு. நிலைத்திருக்கிறதுன்னா என்னன்னு பார்த்தா, உலக பிரகாரமாக எடுத்துக்கிட்டோம்னா 2 ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க. அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப் ரொம்ப நாள் நீடித்திருக்கிறதுக்கு காரணம் அவங்களுக்குள்ளாடி உள்ள ஒரு ரிலேஷன்ஷிப் தான். அதுக்கு காரணம் அவங்க ரொம்ப நாள் பேசி பழகியிருப்பாங்க. ஒரு ஃப்ரெண்டோட கேரக்டர் இன்னொரு ஃப்ரெண்டுக்கிட்டே இருக்கும், அவங்க கேரக்டர் இன்னொரு ஃப்ரெண்டுக்கிட்டே இருக்கும். இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் பின்னி பிணைஞ்சு தான் இருப்பாங்க. அதே மாதிரி நம்மளுடைய ரிலேஷன்ஷிப் ஆண்டவர் கூட இருக்கணும். அவருடைய வேதாகமத்தை நம்ம வாசிக்க வாசிக்க, அவர் கூட பேச பேச அந்த வார்த்தைகள் நமக்குள்ள நிலைத்து நிற்க ஆரம்பிக்கும். அந்த வார்த்தைகள் நமக்கு பழக்கப்பட்ட ஒன்றா மாறும். அதே மாதிரி ஆண்டவர்கிட்ட பேச பேச அவருடைய சுபாவங்கள் இன்னும் அவருடைய வேதாகமத்தை வாசிக்க அவருடைய குணாதிசயங்கள் நமக்குள்ளாடி செயல்படும். நம்மளும் ஆண்டவரும் ஒன்றா மாறுவோம். அதே மாதிரி அவருடைய வார்த்தைகள் நமக்குள்ளாடி கிரியை செய்ய நம்ம ஆண்டவருக்குள்ளாடி நிலைத்து நிற்போம். இப்படி நிலைத்து நிற்கும்போது ஆண்டவருக்கு நம்ம நல்ல சிநேகிதர்களாக நம்ம மாறுவோம். அப்படி நம்ம மாறும்போது நம்ம விரும்பின ஒரு காரியத்தை ஆண்டவர் நமக்கு செய்யாமல் இருக்க மாட்டார். இப்போ ஏன் சில ஜபங்களுக்கு நமக்கு பதில் தாமதம் ஆகுறதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நம்ம ஆண்டவரை விட்டு இருக்கிறோமா இல்லை ஆண்டவருக்குள்ளாடி இருக்கிறோமா அப்படிங்கிறத நம்ம யோசித்து நம்ம செயல்படணும். நம்ம தினந்தோறும் ஆண்டவருக்குள்ளாடி நிலைத்து நிற்கும்போது ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில் நம்ம விரும்பின காரியத்தை ஆண்டவர் வாய்க்க பண்ணுவார். விசுவாசிங்க, அற்புதங்கள் எதிர்பாருங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமீன்.